Hey guys, good morning. Welcome back to my channel. This is Vijay from Vivan Traders. ஸோ இன்னைக்கு நிஃப்டியோட லைவ் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் லைவ்ல வந்து நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க. ஸோ தட் எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து உங்களுக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூவும் இருக்கும். என்னோட எவ்ரி லைவ் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோவை தெளிவாக பாருங்க. ஸோ நம்ம எந்த இடத்துல என்ட்ரி பிளான் பண்ணுறோம், எப்படி வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் வந்து நம்மளுக்கு ரியாக்ட் பண்ணுது அண்ட் ப்ரைஸோட பிஹேவியரை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம், அந்த மாதிரி ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக இதில் நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ நிஃப்டியோட அனாலிசிஸ் இன்னைக்கான நிஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு நிஃப்டி ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 88 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் காட்டுது நம்மளோட ப்ரீ மார்க்கெட் செஷன். ஸோ அப்படிங்கும்போது ஒரு 80 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு நிஃப்டி கேப் டவுன் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த பேசிஸ்ல நம்ம பார்க்கும்போது 24,000 அரௌண்ட் இந்த லெவல், அதாவது பிக் பையர்ஸ் டிமாண்ட் ஜோன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லெவல் நமக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இஃப் இன்கேஸ் இந்த ஜோனுக்கு மேல ஓப்பன் ஆகுது அப்படிங்கும்போது, சப்போஸ் இந்த ஜோன் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். சப்போர்ட்டா ஆக்ட் ஆகி அகைன் ஃபர்தர் பிரைஸ் மேல புல்லிஷ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதா, இல்ல அகைன் வந்து கீழே வருதா அப்படின்றத பார்க்கலாம். சப்போஸ் பிரைஸ் வந்து இந்த டிமாண்ட் ஜோனை பிரேக் பண்ணி கீழே வர்றாங்க அப்படிங்கும்போது நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 23,860 870 இந்த ரேஞ்ச் தான் வந்து, அதாவது இந்த டிமாண்ட் ஜோன் தான் நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் டே லோ நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ இந்த ஜோன் எல்லாம் நமக்கு, இந்த சப்போர்ட் எல்லாமே நமக்கு பிரேக் ஆகுது அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் டவுன் சைட் பார்த்தீங்கன்னா 23,750 720 30. ஸோ 700லேருந்து 750 வரைக்கும் நமக்கு ஒரு செல்லர்ஸ் ஜோன் தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்த செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் பொசிஷன்ஸ் வந்து கவர் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது இந்த இடத்துல கொஞ்சம் சைட்வேஸ்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ பார்க்கலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து, ஸோ இதில் நமக்கு அப்சைடில் வந்து எந்த ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸும் கிடையாது எக்ஸப்ட் இந்த ஒன்று 24,150. ஸோ 24,150க்கு மேலே ஒரு நல்ல அப் மூவ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு நிஃப்டி. பட் பட் இப்போ இன்னைக்கு எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ப்ரிடிக்டட் ரேஞ்ச் ஃபார் டுடே எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ அதை நம்ம கொண்டு வரும்போது நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் எந்த ரேஞ்சுக்குள்ள வந்து நிஃப்டி ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஃபர்தர் வந்து அது எந்த சைடு பிரேக் அவுட் நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் நிஃப்டி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் ஃப்ளோ பேஸ் பண்ணி அதோட மொமெண்டம் எப்படி இருக்கு, பை சைடில் இருக்கா செல் சைடில் இருக்கா அப்படின்றதையும் டீட்டெயில்டாக பார்த்துலாம். ஸோ நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னொரு 4 மினிட்ஸ் இருக்கு. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த ஆர்டர் ஃப்ளோ ரிலேட்டடா ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கைஸ், இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில்ல நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. கேப் டவுன் ஓப்பன் ஆயிருந்தாலுமே நமக்கு ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. ஸோ கேப் டவுன் பாத்தீங்கன்னா டிமாண்ட் ஜோனுக்கு கீழே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் ஆன உடனே இமீடியட்டா வந்து நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. நியர்லி 2,500 லாட் செல்லிங் போயிட்டு இப்போ பாத்தீங்கன்னா அகைன் வந்து பிரைஸ் வந்து பையர்ஸ் வந்து புஷ் பண்ணியிருக்காங்க ப்ரைஸை மேலே. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் பையிங் மொமெண்டம் இருக்குது. அட் த சேம் டைம் இதில் செல்லர்ஸும் வந்து நல்லா அக்ரெசிவாக என்டர் ஆயிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் நல்ல ஒரு டஃப் ஃபைட் நடந்திருக்கு பையிங் அண்ட் செல்லிங்ல. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பையர்ஸ் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா ப்ரைஸ் மட்டும் தான் பையர்ஸ்னால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிருக்கு. பட் அக்ரெசிவாக பையர்ஸ் இன்னும் எல்லாம் என்டர் ஆகல. ஸ்டில் 1,240 லாட்ஸ் வந்து நமக்கு இன்னும் செல்லிங் டெல்டா தான் காட்டிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் 50% பையர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிருக்கு ப்ரைஸை. ஸோ அதனால தான் ப்ரைஸ் மேலே போயிட்டு இருக்கு. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு இந்த சப்ளை ஜோன் வந்து நமக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும். இஃப் இன்கேஸ் இந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆகுது அப்படிங்கும்போது நிஃப்டி ஃபர்தர் அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. 24,130 140 அந்த லெவல் வரைக்கும். ஸோ இந்த பிக் செல் ஜோன் தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக நமக்கு இருக்கும். அண்ட் தென் ப்ரீவியஸ் டே ஹை. ஸோ இந்த ரெண்டு லெவல் தான் நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அண்ட் பார்க்கலாம் இந்த ஜோன் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. 24,000 லெவல் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ப்ரைஸோட பிஹேவ் மூவ்மெண்ட் இருக்கு அந்த இடத்த அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கீழே நமக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 23,860 இந்த லெவல், இந்த டிமாண்ட் ஜோன் வந்து நமக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பையிங் கிரியேட் ஆயிருக்கு. பையர்ஸ் வந்து புஷ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் டாமினேட் பண்ண முடிஞ்சதுன்னா இல்லை. பட் கேண்டில் கிரீனா இருக்கு. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டில் செல்லர்ஸ் இந்த கேண்டில் செல்லர்ஸும் இருக்காங்க, பையர்ஸும் அக்ரெசிவா உள்ள என்ட்ரா இருக்காங்க. ஸோ இந்த கேண்டில் கொஞ்சம் பையர்ஸ் வராங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றதுனால பையர்ஸ் வராங்க. பட் ஸ்டில் இந்த சப்ளை ஜோன் நமக்கு எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்லி இந்த சப்ளை ஜோனுக்கு மேல நிஃப்டி சஸ்டெயின் ஆனா மட்டும் நமக்கு அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சைட்வேஸ் அண்ட் தென் டவுன் ட்ரெண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் லெட்ஸ் சி, அதை இப்பவே நம்ம டிசைட் பண்ண வேண்டாம். ஸோ அகைன் டிஸ்க்ளைமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் பர்பஸ். ஸோ இதில் நம்ம
ஷேர் பண்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு எஜுகேஷனல் மெட்டீரியலா பாருங்க. ஸோ அகைன் செகண்ட் கேண்டில்ல நல்ல ஒரு செல்லிங் இனிஷியேட் ஆயிட்டு இருக்கு. ஈவன் தோ கேண்டில் கிரீனா இருந்தாலும் நமக்கு செல்லிங் பிரஷர் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. பையர்ஸுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்பவே வந்து லைக் இந்த ஜோன்ல நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்றது தெரியுது. பட் இப்போதைக்கு நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்ல. ரிவர்ஸ் ஆகறதுக்கான கன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடையாது. லெட்ஸ் சி இந்த ஜோன வந்து நமக்கு பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்ளை ஜோன் இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இஃப் இன் கேஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகுது அப்படிங்கும்போது ஃபர்தர் அப் ட்ரெண்ட் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டல்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா -993 லாட்ஸ் வந்து நெட் டெல்டா. ஸோ ஆல்மோஸ்ட் 2400 லாட்ஸ் செல்லிங் ப்ரெஷர் போயிட்டு -2400 லாட்ஸ் செல்லிங் போயிட்டு க்ளோஸ் ஆகும்போது நமக்கு 993ல க்ளோஸ் ஆயிருக்கு. மீனிங் தட் இதுல நல்ல பையர்ஸ் வந்து என்டர் ஆயிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1500 லாட்ஸ் வந்து பையர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் செகண்ட் கேண்டல்லையும் நல்ல ஒரு பையிங் வந்து இப்போ பையர்ஸ் வந்து அக்ரெசிவா உள்ள என்டர் ஆகி அப்சர்வ் பண்ணியிருக்காங்க செல்லர்ஸை. ஸோ அதனால ப்ரைஸ் நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு போயிட்டு இருக்கு. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து ஃபர்தர் மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்றத. ஸோ இன்கேஸ் ஒரு புல் பேக் வருது அப்படின்னா நம்ம எப்படி அந்த புல் பேக் இருக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபர்தர் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ப்ராப்பரான செட்டப் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட்டோட பிஹேவியரை. ஓகே, நேத்து பார்த்த மாதிரி நேத்தோட ப்ரீவியஸ் டே லோ, அதாவது நேத்தோட லோ வந்து 23,830. ஸோ இந்த 23,830 வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்செக்யூர். ஸோ இது வந்து ரீவிசிட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நல்ல ஒரு பையர்ஸ் வந்து நல்லா புஷ் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. அகைன் கரண்ட் டே லோ ஹை ரெண்டுமே வந்து நமக்கு வந்து அன்செக்யூரா இருக்கிறதுனால ரெண்டு சைடுமே போறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இப்போதைக்கு எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க வேண்டாம் எந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு. பட் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே இமீடியட்டா செல்லிங் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ பையர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணி புஷ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஜோன்ல நமக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். பிரைஸோட பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்தர் அப்சைட் போகுது சஸ்டெயின் ஆகுது அப்படிங்கும்போது ஃபர்தர் டே ஹைக் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் அகைன் வந்து இந்த ஜோன் பிக் செல்லர் ஜோன் கூட போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நமக்கு ஒரு ப்ராப்பரான செட்டப் வேணும். இப்போ நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் அந்த மாதிரி எல்லாம் மேட்ச் ஆகாது. ஸோ இந்த கேண்டில் நமக்கு வந்து 588 லாட்ஸ் வந்து ஃபைனலா பையிங் டெல்டா இருக்கு. ஸோ பையர்ஸ் வந்து 588 லாட்ஸ் நெட்டா டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவுட் ஆஃப் 4024 லாட்ஸ்ல. ஓகே. ஸோ டோட்டல் வால்யூம் ட்ரேடட் வந்து 4024 லாட். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 588 லாட் வந்து நெட்டா பையிங் வந்து டாமினெண்ட்டாக இருக்காங்க. ஸோ இந்த கேண்டில் நல்ல ஒரு பையிங்கை இண்டிகேட் பண்ணுது, பையிங் ப்ரெஷரை. பட் லெட்ஸ் வெயிட். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்தது இந்த டிமாண்ட் ஜோனுக்கு மேலே ப்ரைஸ் சஸ்டைன் ஆகி அகைன் அப் ட்ரெண்ட் போகுதா இல்லையா அது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் இந்த டிமாண்ட் ஜோனை வந்து நான் எடுத்துறேன் இப்போதைக்கு. ஸோ இது வந்து நமக்கு வேண்டாம். ஸோ இது வந்து நம்மளோட செல்லர்ஸோட ஏரியா. பட் இது எப்படி இந்த இந்த லெவல் வந்து நமக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்மளோட ப்ரிடிக்டட் ரேஞ்ச் ஹை அண்ட் லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் ஸோ 152, அதாவது 24,152 24,160 நமக்கு வந்து ஹையர் ரேஞ்ச் ஆகும். லோயர் சைடு வந்து 23,760லேருந்து 770 இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து லோயர் ரேஞ்சாகவும் இருக்கும். ஸோ அது ஹையர் ரேஞ்ச், இது லோயர் ரேஞ்ச். ஸோ ப்ரைஸோட மூவ்மெண்ட் இன் பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. எனி பிரேக் அவுட் ஹேப்பன்ஸ் லைக் எய்தர் சைட் டவுன் சைடு ஆர் அப் சைடு வந்து நமக்கு பிரேக் அவுட் நடக்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி இந்த இடத்த நமக்கு பிரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு. லைக் பை சைடு ஆர் செல் சைடு அப்படின்றது எதுவுமே வந்து நம்ம பிரைஸோட பிஹேவியர் அண்ட் பையிங் அண்ட் செல்லிங் ஆக்டிவிட்டி. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நமக்கு ஜஸ்ட் லொகேஷன் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். பட் க்ளோஸாக வாட்ச் பண்ணணும் நமக்கு வந்து ப்ரைஸ் எப்படி அந்த இடத்த ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத.
ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்லிங் பிரஷர் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட செல்லர்ஸ் ஏரியால இருந்து. ஸோ நம்ம மார்க் பண்ணி வச்சிருந்த செல்லர்ஸ் ஏரியால இருந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் பிரஷர் கிரியேட் ஆகுது. பார்க்கலாம். இப்ப சப்போஸ் பிரைஸ் வந்து கீழ இந்த டிமாண்ட் அந்த ஐ மீன் அந்த சப்ளை ஜோனுக்கு கீழ இது வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸா கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு கீழ நமக்கு பிரைஸ் சஸ்டெயின் ஆகுது, அதாவது க்ளோஸ் ஆகுது அப்படிங்கும்போது, அகைன் டவுன் சைடு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. டே லோ அன்செக்யூரா இருக்கிறதுனால டே லோ ரீவிசிட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் ப்ரீவியஸ் டே லோவும் ரீவிசிட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் இந்த டிமாண்ட் ஜோன் நமக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் பிரஷர் இருக்கு. ஸோ நிஃப்டி வந்து என்ன பொறுத்த வரைக்கும் கீழ வரும் அப்படின்றது என்னோட வியூ. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அகைன் இந்த கேண்டில் க்ளோஸ்க்கு அப்புறம் நமக்கு புல் பேக்ல கூட நான் என்ட்ரி பிளான் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த கேண்டிலோட க்ளோஸ்க்கு அப்புறம் புல் பேக்ல வந்து நான் செல் சைடு வந்து என்ட்ரி பிளான் பண்ணுவேன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இந்த கேண்டில்ல நமக்கு ஒரு செல்லிங் டெல்டா நல்ல ஒரு செல்லிங் பிரஷர் வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கு. லெட்ஸ் சி. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில்ல நல்ல ஒரு செல்லிங் பிரஷர் இருக்கு. ஸோ அகைன் செல்லர்ஸ் இருந்தாலும் இப்போ அகைன் வந்து பையர்ஸ் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பிகாஸ் இந்த ஏரியால நல்ல நல்ல ஒரு பையிங் ஸ்ட்ரென்த் இருந்ததுனால அகைன் வந்து இந்த இடத்த பையர்ஸ் வந்து புஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்சர்ப்ஷன் நடந்துட்டு இருக்கு. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த இடத்த அகைன் வந்து ஒரு புல் பேக் அகைன் சஸ்டெயின் ஆகுது இந்த ஏரியால அப்படிங்கும்போது நமக்கு அகைன் வந்து ஃபர்தர் டவுன் சைடு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் சைட்வேஸ்ல கூட இருக்கும். பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அகைன் மார்க்கெட் வந்து மேல அகைன் அப் ட்ரெண்ட் போகுது அப்படிங்கும்போது நம்ம என்ன டிசைட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். லைக் இப்போ இமிடியேட்டா டிசைட் பண்ண வேண்டாம். நமக்கு சப்போஸ் இந்த கேண்டிலோட ரேஞ்சில வந்து நம்ம வந்து என்ட்ரி செல் சைடு நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ இந்த கேண்டில்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 102 மைனஸ் டெல்டா. ஸோ செல்லர்ஸ் வந்து 100 லாட்ஸ் நெட்டா டாமினன்ட்டா இருக்காங்க. ஸோ அகைன் இந்த கேண்டில்ல லைக் செகண்ட் ரெட் கேண்டில்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்லிங் பிரஷர் வந்து இனிஷியேட் ஆயிட்டு இருக்கு. நல்ல ஒரு செல்லிங் பிரஷர் இனிஷியேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அகைன் நம்மளோட சப்ளை ஜோன்ல இருந்து நமக்கு ஷார்ப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு செல்லிங் பிரஷர் வந்து இனிஷியேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுல பையர்ஸ் அப்சர்வ் பண்ணியிருந்தாங்க. பட் இது எல்லாமே வந்து பையர்ஸ் வந்து லைக் ட்ராப் ஆக தான் போறாங்க. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு வந்து நெக்ஸ்ட் கேண்டில்ல நல்ல ஒரு செல்லிங் டெல்டா இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு ஃபர்தர் டவுன் சைடு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு நிஃப்டி. பட் மேபி கொஞ்சம் சைட்வேஸ்லயும் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அண்ட் தென் டே ஹை ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிட்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கு. ஸோ ட்ராப் பண்ற மாரி. ஸோ அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். பட் இஃப் இன்கேஸ் நம்ம இந்த இடத்த லைக் என்னோட என்ட்ரி அப்படின்னா, இந்த இடத்த நம்ம என்ட்ரி 24,000 நான் என்ட்ரி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ நமக்கு இந்த டே ஹை ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு வந்து மெயின்டைன் பண்ணலாம். பட் இன்கேஸ் ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணுது அப்படிங்கும்போது நமக்கு ஃபர்தர் வந்து ப்ரீவியஸ் டே ஹைலியோ இல்ல அகைன் இந்த இடத்த ஏதாவது கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா நம்ம வந்து செல் சைடு வந்து பிளான் பண்ணலாம். பட் ஆக்சுவலி வந்து நம்ம இது வந்து அக்ரஸிவ் என்ட்ரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்கல. ஸோ இந்த கேண்டில் வந்து ஒரு லைட்டான கன்ஃபர்மேஷன், நமக்கு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் கிடையாது செல் சைடு. பட் கன்ஃபர்மேஷன் இருக்கு. பட் இந்த கேண்டில்லயும் நமக்கான ஒரு செல்லிங் பிரஷர் இருக்கிறதுனால நம்ம அக்ரஸிவ் என்ட்ரி பிளான் பண்ணியிருக்கோம். பட் அகைன் இந்த சப்ளை ஜோனை வந்து நம்ம மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணாது அப்படின்றதுனால, பிரைஸ் வந்து பிரேக் பண்ணாது அப்படின்றதுனால நான் ஃபர்தர் டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ அந்த ரீசன்னால நம்ம என்ன பண்றோம்னா, என்ட்ரி அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம டே ஹையா மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் தென் ப்ரீவியஸ் டே லோ இதெல்லாம் நமக்கு இன்னைக்கான டார்கெட்டா இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி டிமாண்ட் ஜோன் இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்க்கலாம். கொஞ்சம் சைட்வேஸ்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே வாட்ச் பண்ணணும். பிகாஸ் இன்சைடு ஓப்பன் ஆயிருக்கு பிரைஸ் வேற. ஸோ இன்சைடு ஓப்பன் ஐ மீன் ப்ரீவியஸ் டேவோட ரேஞ்சுக்கு இன்சைட்ல ஓப்பன் ஆயிருக்கிறதுனால ஸோ கொஞ்சம் சைட்வேஸ் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு. பட் செல்லர்ஸ் டாமினண்டா இருக்காங்க. பட் பையர்ஸும் அட் த சேம் டைம் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து இன்னைக்கு கொஞ்சம் செல் சைடு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றது என்னோட வியூ. ஸோ அதனால நான் செல் சைடு என்ட்ரி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ 24,000 லெவல்ல. ஸோ அகைன் லெட்ஸ் சி. ஸோ அகைன் ஸ்லோவா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ரைல் பண்ணிக்கலாம் நம்மளோட ஸ்டாப் லாஸை கூட. பட் இந்த கேண்டலையும் நமக்கு ஒரு நல்ல செல்லிங் அக்ரஸிவ் செல்லிங் வந்து நமக்கு இனிஷியேட் ஆயிட்டு இருக்கு.
ஸோ இது எல்லாமே பையர்ஸ். இவங்க இவ்ளோ பையர்ஸ் இருந்தும் ஸோ ஒரே பிளாக்ல பார்த்தீங்கன்னா 134 லாட் வந்து அப்படியே செல்லிங் வந்து அப்சார்ப் ஆயிருக்கு. ஸோ இந்த பையிங் ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் வந்து ஒரே ஒரு பொசிஷன் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ்ல வந்து நமக்கு செல்லிங் வந்து இனிஷியேட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்தர் டவுன் சைடு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே 21 லாட், 22 லாட், 28 லாட் இது எல்லாமே ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஆர்டர்ஸா இருக்கலாம். பிகாஸ் நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் தான் வந்து 10 லாட், 20 லாட் அந்த மாதிரி வந்து ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் சொல்றது 10 லாட், 20 லாட்ன்றது பிரீமியம் கிடையாது. பட் ஃபியூச்சர் அப்படின்னு வரும்போது 1 லாட், 2 லாட் அப்படின்னு வருது இல்லையா? ஸோ இதெல்லாம் கன்சாலிடேட்டடா லைக் ஒவ்வொரு பிரைஸ்லயும் மல்டிபிள் ட்ரேடர்ஸ் வந்து என்ட்ரி எடுக்கிற குவான்டிட்டிஸ். ஸோ இங்க வந்து பாருங்க ஒரே இதுல அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. 134 லாட்டும் வந்து நமக்கு இந்த பையிங் ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்க ஒரு 151. ஸோ இதுக்கு அகேன்ஸ்டா 172 லாட்ஸ். ஸோ இந்த மாதிரி செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க இப்போதைக்கு நிஃப்டி பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபர்தர் டவுன் சைட் அந்த இந்த டிமாண்ட் ஜோனுக்கு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. டேலோ விசிட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் ப்ரீவியஸ் டே லோவும் கூட நமக்கு அன்செக்யூரா இருக்கிறதுனால அதுவும் விசிட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நான் மார்னிங்கே சொன்னேன். ஸோ இந்த கேண்டில்ல வந்து நல்ல ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்கு. ஈவன் தோ கேண்டில் ஆர் பிரைஸ் மேல போனாலும் நமக்கு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்கு. நிஃப்டி கீழ வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எக்ஸாக்ட்டா இந்த லெவல மார்க் பண்ணியிருந்தோம். பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க வீடியோ முன்னாடி போய் பாருங்க. ஸ்கிப் பண்ணாம வீடியோவ ஃபுல்லா பாருங்க. ஸோ அதனால தான் நான் சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம வீடியோவ பார்த்தீங்கன்னா தான் ஃபுல் இன்ஃபர்மேஷன் லைக் மைன்யூட்டான இன்ஃபர்மேஷன் கூட உங்களால அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ அந்த ரீசன்னால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. டெஃபினட்டா உங்களுக்கு நிறைய ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நம்ம எப்படி இந்த லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்றோம், ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணி எப்படி ஐடென்டிஃபை பண்றோம், சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ் அப்படின்றதெல்லாம் தெளிவா புரிய ஆரம்பிக்கும். அண்ட் தென் அந்த ஜோன்ல எப்படி பிரைஸ் ரியாக்ட் பண்ணுது அப்படின்றதையும் 100% உங்களால பார்க்க முடியும். ஸோ அகைன் நல்ல ஒரு செல்லிங் நடந்துட்டு இருக்கு நிஃப்டி பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கேண்டலையும் நமக்கு நல்ல ஒரு செல்லிங் 193 லாட் வந்து நெட் செல்லிங் இருக்கு. ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் 190 200 லாட்ஸ் ஆல்மோஸ்ட். ஸோ எல்லா இடத்துலயும் நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ஆக்டிவிட்டி தான் நடந்துட்டு இருக்கு இந்த இந்த இதுல. பட் ஒரு சின்ன புல் பேக் இருக்கலாம். இல்ல டே லோ டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு புல் பேக் அதுக்கப்புறம் சஸ்டெயின் ஆயிட்டு ஃபர்தர் எப்படி வருதுன்றத பார்க்கலாம். பட் இந்த ட்ரெண்ட்ல நல்ல ஒரு செல்லிங் ஆக்டிவிட்டி. பட் இதுல இந்த இந்த அப் மூவ்ல வந்து பையர்ஸ் இருக்காங்களான்னா, அதுல வந்து பையர்ஸ் பார்த்தீங்கன்னா, பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ண முடியல. பட் கேண்டில் தான் வந்து நமக்கு கிரீனா இருந்தது. செகண்ட் அண்ட் தேர்ட் கேண்டில்ல கொஞ்சம் பையிங் இருந்தது. பட் அது எல்லாமே வந்து அந்த பையர்ஸ் எல்லாமே ட்ராப் ஆயிருக்காங்க. ஸோ அகைன் வந்து இப்ப நல்ல ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம என்ட்ரி எடுத்தது இந்த இடத்துல நம்ம வந்து ஆப்ஷன்ஸ்ல பையிங் என்ட்ரி எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 24,000 அரௌண்ட் 24,000 லெவலுக்கு பக்கத்துல நம்ம வந்து செல் சைடு வந்து புட் சைடு என்ட்ரி எடுத்திருந்தோம். ஸோ அத வந்து நம்ம இந்த இடத்த புக் பண்ணிக்கலாம். பிகாஸ் இதுக்கப்புறம் ஃபர்தர் பிரைஸோட மூவ்மெண்ட் வந்து போகும் அப்படின்றது வந்து லைக் டேலோ வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் ஒரு சின்ன புல் பேக் வரும்போது நமக்கு பிரீமியம் எல்லாமே டீகே ஆயிடும். ஸோ அதனால நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஐ மீன் 1:5 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து ஆல்மோஸ்ட் கிடைச்சிருச்சு. ஸோ மோர் தென் 5 கிடைச்சிருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து இந்த இடத்த புக் பண்ணிட்டு ஸோ அகைன் புல் பேக் வந்ததுன்னா அதுக்கப்புறம் செகண்ட் ஹேண்ட் என்ட்ரி ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ இல்ல நம்ம ட்ரைல் பண்ணி கொண்டு போறதா இருந்தாலும் கொண்டு போலாம். பட் நான் என்ன பண்றேன்னா, எனக்கு போதும் அட்லீஸ்ட் இந்த மூவ்மெண்ட் இந்த ஒரு பெரிய மூவ்மெண்ட்டே நமக்கு வந்து நல்ல ஒரு ரிவார்ட வந்து குடுத்துருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம புக் பண்ணிற போறோம். ஸோ இந்த இடத்த நம்ம புக் பண்ணியாச்சு. ஸோ நம்ம என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 24,000 அரௌண்ட் இந்த இடத்துல இருந்தது செல் சைடு என்ட்ரி. பட் இந்த இடத்த வந்து நம்ம புக் பண்ணிற போறோம். புக் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தர் ஏதாவது புல் பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணுது பிரைஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த கேண்டில்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பையர்ஸ் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ பையர்ஸ் ட்ராப் ஆயிருக்காங்களா? இல்ல அப்சர்வ் பண்ணியிருக்காங்களான்றத கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். பட் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பையிங் இனிஷியேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ பையர்ஸ் வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கீழ பிரைஸ் ஃபால் ஆக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் பிரைஸ் வந்து புல் பேக் போகும், இல்ல மேல போகும் அப்படின்ற ரீசன்னால கொஞ்சம் பையர்ஸ் எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பையர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுக்க முடியுதா இல்லையா அப்படின்றத. ஸோ டேலோ அகைன் இந்த டிமாண்ட் ஜோன்ல இருந்து அகைன் ஃபர்தர் அப்சைட் வந்து போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த கேண்டில்ல நமக்கு 193 லாட்ஸ் நெட் செல் டெல்டா. அதுக்கப்புறம் இந்த கரண்ட் கேண்டில்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு 241 மைனஸ் செல்லிங் டெல்டா இருக்கு. ஸோ செல்லிங்
செல் ஆர்டர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்க. செல்லர்ஸ் அக்ரெசிவா புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அகைன் டே லோ நல்ல ஒரு செல்லிங் பார்த்தீங்கன்னா பாருங்க 1700 லாட் 1500 லாட் செல்லிங். ஸோ ஸ்ட்ராங்கா நிஃப்டி ஃபால் ஆயிட்டு இருக்கு. வெரி நைஸ். அகைன் டே லோ அன்செக்யூரா இருக்கு. டே லோ மறுபடியும் ரீவிசிட் பண்ணோம். அகைன் இந்த டிமாண்ட் ஜோன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டிமாண்ட் ஜோன்ல இருந்து மறுபடியும் பிரைஸ் பவுன்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த டிமாண்ட் ஜோன்ல இருந்து அகைன் பிரைஸ் பவுன்ஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தர் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ அகைன் இந்த பிரேக் அவுட் வந்து சாலிடான பிரேக் அவுட்டா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அகைன் இந்த இடத்த ஒரு சின்ன ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் கிரியேட் பண்ணி அகைன் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. 23,950. ஸோ 23,950 23,940 வரைக்கும் வந்து வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அகைன் வந்துட்டு அகைன் மறுபடியும் கொஞ்சம் சைட் வேஸ் அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபர்தர் டவுன் சைட் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ட்ரெண்டு. ஸோ இந்த கேண்டில்ல பாருங்க நமக்கு வந்து அகைன் பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பையர்ஸ் புஷ் பண்றாங்க. இந்த இடத்த நல்ல ஒரு பையிங் கிரியேட் ஆயிருக்கு. பையர்ஸ் கண்ட்ரோல் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கிருந்து ஒரு சின்ன ஒரு புல் பேக் ஒரு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. லைக் 23,950 940 வரைக்கும். ஸோ அங்கிருந்து அகைன் வந்து ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகலாம் செல் சைடு. ஸோ நம்மளோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா 24,000 அரௌண்ட் 24,000 இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்த வந்து நம்ம பொசிஷனை க்ளோஸ் பண்ணோம். அகைன் இந்த இடத்த ஒரு பவுன்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் நம்ம ஃபுல் மூவ்மெண்ட்டையும் கேட்ச் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரைக்கும் அது ரிஸ்கி. ஸோ இந்த டிமாண்ட் ஜோன் வந்து ஹோல்ட் பண்ணல ப்ரைஸை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஜோனில் கொஞ்சம் பையர்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்களால கண்ட்ரோல் எடுக்க முடியல. அகைன் இந்த டிமாண்ட் ஜோன் வந்து இப்போ வீக் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இந்த டிமாண்ட் ஜோனை வந்து டெலீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது டிமாண்ட் ஜோன் வந்து இன்வேலிட் ஆயிடுச்சு. ஸோ அகைன் நெக்ஸ்ட் கேண்டில் பாருங்க நல்ல ஒரு செல்லிங் டெல்டா 500 ஐ மீன் 477 லாட் மைனஸ் டெல்டா. ஸோ செல்லர்ஸ் வந்து இருக்காங்க. பட் வெயிட் பண்ணுவோம். ஸோ இது நல்ல பிரேக் அவுட் கேண்டில் அப்படிங்கிறத பார்க்கலாம். டே லோவை கரண்ட் டே லோ அதாவது ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட லோவை வந்து இது நல்ல பிரேக் அவுட் கேண்டில் அப்படின்றத பார்க்கலாம். அகைன் பிரைஸ் உள்ள வந்து க்ளோஸ் ஆகுது அப்படிங்கும்போது அகைன் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு ட்ராப்பா கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அகைன் டே லோ வந்து பார்த்தீங்கன்னா டே லோவில் வந்து 531 லாட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஆகிட்டு ப்ராப்ளி இங்கே பை பண்ணவங்க எல்லாம் இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால அந்த ஸ்டாப் லாஸையும் ஹண்ட் பண்ணியிருக்கேன். அகைன் பிரைஸ் உள்ள இன்சைட் க்ளோஸ் ஆகுது அப்படிங்கும்போது ஃபர்தர் அப் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஒரு புல் பேக் வந்து வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அகைன் பிரைஸ் ஃபாஸ்ட்டாக மேலே போகிறதுக்கான சான்சஸும் கூட இருக்கு. ஸோ அகைன் பாருங்க நிஃப்டி வந்து நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல இருக்கு. ஸோ அகைன் இந்த கேண்டில்ல வந்து கரண்ட் கேண்டில்ல பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் 1730 லாட்ஸ் வந்து நெட் செல்லிங் டெல்டா மைனஸ் டெல்டா. ஸோ பையர்ஸ் வந்து ஈவன் தோ பையர்ஸ் வந்து உள்ள என்ட்ரு ஆனாலுமே எல்லாமே ட்ராப் ஆகிட்டு தான் இருக்காங்க. பையிங் ஆர்டர் பையர்ஸோட ஆர்டர் எல்லாமே வந்து இது அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. செல்லர்ஸ் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்தர் டவுன் சைட் போகுமா அப்படின்னா ஒரு சின்ன புல் பேக் ஆர் சைட்வேஸ் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஏரியாவில் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபர்தர் டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ 23,700 இந்த மாதிரி வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ அகைன் கைஸ், இப்போ வந்து பாருங்க, ப்ரீவியஸ் டே லோல இருந்து நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து ப்ரைஸ் மூவ் ஆயிருக்கு. பட் இந்த ப்ரைஸ் மட்டும் மூவ் ஆயிருக்கு. பையர்ஸோட ஸ்ட்ரென்த் இருக்கானா? பையர்ஸோட ஸ்ட்ரென்த் கிடையாது இந்த இந்த மூமெண்ட்ல. அண்ட் அகைன் 23,970 ரீச் பண்ணிட்டு ஃபர்தர் இங்கிருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ 23,970 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஈவன் தோ இங்க வந்தாலும் அகைன் போயிட்டு 23,970 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபர்தர் டவுன் சைடு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அகைன் இங்க என்ட்ரி எடுக்கிற எல்லா செல்லர்ஸையும் வந்து ட்ராப் பண்றதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த இடத்த செல் என்ட்ரி அவாய்ட் பண்ணுவோம். நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. 23,970 வரைக்கும் போகும். ஸோ 23,970 இருந்து ஃபர்தர் டவுன் சைட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ நம்ம வந்து இந்த இடத்த நம்ம என்ட்ரி பிளான் பண்ணலாம். 23,970 கிட்ட நம்ம என்ட்ரி பிளான் பண்ணலாம். செகண்ட் என்ட்ரி செல் சைடுக்கு. ஸோ நம்ம இப்போ பை சைடு நம்ம போறோமா அப்படின்னா பை சைடு நம்ம அவாய்ட் பண்ண போறோம். பை சைடு வந்து நமக்கு லைக் நமக்கான கன்ஃபர்மேஷன் கிடையாது. லைக் இந்த மூமெண்ட்ல நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ஆக்டிவிட்டி நடந்திருக்கானா இல்லை. அதனால பை சைடு அவாய்ட் பண்றோம். ஸோ செல் சைடு மட்டும் தான் பிளான் பண்றோம். செல் சைடு அப்படிங்கும்போது 23,970 கிட்ட நம்ம செல் என்ட்ரி வந்து நம்ம பிளான் பண்ணலாம். பட் அகைன் இந்த இடத்த எப்படி பிரைஸோட ஆக்ஷன்ஸ் இருக்கு, தென் கன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கு அப்படின்றதையும் ரெண்டையும் பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ட்ரி பிளான் பண்ணலாம். ஸோ மேபி 24,000 ஒன் செகண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த சப்ளை ஜோன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த சப்ளை ஜோனு கூட வந்துட்டு ஃபர்தர் மறுபடியும் வரதுக்கான பாசிபிலிட்டி. இந்த கேண்டில்ல இப்போ கரண்ட் கேண்டில் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இது கொஞ்சம் சைட்வேஸ்ல தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். அகைன் வந்து 23,970 வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தர் மறுபடியும் ஃபாலோ ஆகும்னு எனக்கு என்னோட வியூ. பட் வெயிட் பண்ணலாம். நம்ம இந்த கேண்டில் செல்லர்ஸ் வராங்கன்னு சொல்லிட்டு அகைன் மார்னிங் ஃபால் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இதுல நம்ம செல் என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா ட்ராப் ஆயிடுவோம். ஸோ அதனால இதுல என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஸோ கம்ப்ளீட்டாக சைட்வேஸில் இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம என்ட்ரி அவாய்ட் பண்ணணும். ஸோ அகைன் அகைன் வந்து நம்ம வெயிட் பண்ணணும். லைக் இந்த ஹை வந்து அகைன் வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்காக வரும். ஸோ ப்ரைஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்காக வந்துட்டு 23,950 970. ஸோ இந்த ரேஞ்சில் இருந்து அகைன் வந்து ஃபர்தர் டவுன் சைட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அகைன் இந்த லாஸ்ட் டூ ரெட் கேண்டில்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டில்ஸ்ல நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. பட் ஈவன் தோ செல்லிங் ப்ரெஷர் இருந்தாலும் நமக்கு வந்து மார்னிங் ஒரு நல்ல ஒரு செல் ஆஃப் நடந்ததுனால ஒரு அட்லீஸ்ட் கொஞ்சம் சைட்வேஸ்ல இருக்கும் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். பட் இங்கிருந்து ஃபர்தர் ஃபால் ஆனாலும் தட் இஸ் ஃபைன். பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த ஹையை வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபர்தர் டவுன் சைட் போகுதுன்னா நம்ம வந்து இந்த இடத்துல செகண்ட் என்ட்ரி பிளான் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் நோ என்ட்ரி, ஜஸ்ட் வாட்ச் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல நமக்கு செல்லிங் கன்ஃபர்மேஷன் இருந்தாலுமே நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கல செல் சைடுக்கு. அகைன் வந்து 23,950 இந்த ரேஞ்ச் வந்து டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபர்தர் டவுன் சைடு வரும் அப்படின்றது என்னோட அனாலிசிஸ் பேஸ் பண்ணி நான் சொல்றேன். பட் லெட்ஸ் சி என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 23,950 வந்ததுன்னா அகைன் வந்து இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் ஏதாவது ஃபால்ஸ் பிரேக் அவுட் அந்த மாதிரி சைட்வேஸ் ஃபால்ஸ் பிரேக் அவுட் அந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைச்சதுன்னா ஃபர்தர் டவுன் சைடுக்கு செல் சைடுக்கு வந்து நான் என்ட்ரி பிளான் பண்ணுவேன். ஸோ அரௌண்ட் 23,950 லெவலில். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த லைவ் இதே மாதிரி டெய்லியும் லைவ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ அகைன் இந்த ரெண்டு கேண்டில் நல்ல ஒரு செல்லிங். ஸோ இந்த ரெண்டு கேண்டில் வந்து நமக்கு நல்ல ஒரு செல்லிங் நடந்திருக்கு. இந்த கேண்டில் பாருங்க 233 லாட் நெட் செல்லிங் டெல்டா. இந்த கேண்டிலையும் நல்ல ஒரு செல்லிங் டெல்டா இருக்கு 410. ஸோ டெல்டா மட்டுமே வச்சு நம்ம ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னா டெஃபினட்டாக இல்லை. ஸோ டெல்டா கூட அதர் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு, ஒரு சில லாஜிக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அது எல்லாமே பார்க்கணும். பட் அதெல்லாம் பார்த்தா நம்மளோட ட்ரேடிங் வந்து நம்மளோட சக்ஸஸ் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒன்லி செல்லிங் டெல்டாவை மட்டுமே நம்ம வந்து நம்பி
எல்லா இடத்துலயும் ட்ரேட் எடுக்க முடியுமானா கிடையாது. ஸோ அதுக்கு தான் வந்து ஆர்டர் ஃப்ளோ வந்து கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த ஜோனுக்குள்ள கண்டிப்பா சைட்வேஸ்ல இருக்கும் நிஃப்டி. ஸோ அகைன் ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட், அதுக்கப்புறம் ஃபர்தர் டவுன் சைடு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பார்ப்போம். ரைஸ் இப்போ நம்ம வந்து செல் சைடு வந்து நிஃப்டி எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ அந்த ரீசன்னால நான் இந்த இடத்த வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே செல் என்ட்ரி பிளான் பண்றேன். ஸோ இந்த ஏரியால நம்ம செல் என்ட்ரிக்கான ஆல்ரெடி நம்ம அனலைசிஸ் பண்ண மாதிரி இங்க இருந்து செல் ஐ மீன் பியரிஷ் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும், செல் சைட் போகும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதனால நம்ம இந்த இடத்த கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம செல் சைடு என்ட்ரி எடுப்போம். ஸோ இதோட நான் லைவா வந்து ஸ்டாப் பண்றேன். ஸோ இதுக்கப்புறம் போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ வந்து நீங்க பாருங்க. ஸோ போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ்ல வந்துட்டு இன்னைக்கு நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, ஸோ நம்மளோட என்ட்ரி வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கா இல்ல டார்கெட் ஹிட் ஆயிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ பார்த்துருவோம் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து நிஃப்டி ஓப்பன் ஆனதே வந்து க்ளோஸ் டு 100 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுன் கொடுத்து ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பன் ஆன உடனே இமீடியட்டா ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் நமக்கு நல்ல ஒரு செல்லிங் ஆக்டிவிட்டி நடந்திருந்தது, அக்ரெசிவ் செல்லிங். பட் ஈவன் தோ அக்ரெசிவ் செல்லிங் இருந்தாலும் பையர்ஸ் வந்து புஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே ரீட்டைல் ட்ரேடர் புஷ் பண்ற பையிங்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்ட் கேண்டில் கொஞ்சம் பையிங் மொமெண்டம் கிரியேட் ஆயிருந்தது. அண்ட் தென் தேர்ட் கேண்டல்லையும் நமக்கு கொஞ்சம் பையிங் கிரியேட் ஆயிருந்தது. ஸோ ஈவன் தோ செகண்ட் அண்ட் தேர்ட் கேண்டில் பையர்ஸ் இருந்தாலும் நம்ம மார்னிங்கே சொல்லியிருந்தோம் டேலோ அன்செக்யூரா இருக்குது. ஸோ டேலோ கண்டிப்பாக ரீவிசிட் பண்ணும். அண்ட் தென் இது வந்து ஒரு ஃபேக் மூவ் தான். ஸோ இது வந்து அகைன் நிஃப்டி வந்து கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம சொல்லியிருந்தோம் நம்மளோட ப்ரீ மார்க்கெட் ரிவ்யூ லைக் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த் கேண்டலில் நல்ல ஒரு செல்லிங் டெல்டா இருந்தது. இதில் அக்ரெசிவாக செல்லர்ஸ் வந்து என்டர் ஆயிருந்தாங்க. அண்ட் தென் நம்மளோட இந்த செல்லர்ஸ் ஏரியா அப்படின்றது எல்லாமே நம்ம மார்க் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ இந்த ஏரியாவிலேருந்து பர்ஃபெக்டாக நமக்கு ரிஜெக்ட் ஆகி வரும் ப்ரைஸ் அப்படின்றத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக நம்மளோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நான்
என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு நான் குடுத்தது வந்து ஆக்சுவலி 24,000ல குடுத்திருந்தேன். பட் என்னோட என்ட்ரி எங்க இருந்தது ஆக்சுவலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 கேண்டில்லயே நம்ம செல் சைடு வந்து என்ட்ரி எடுத்திருந்தோம். 3 கேண்டில் க்ளோஸ்லயே. பிகாஸ் இந்த ஏரியா எனக்கு வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த ஏரியாவ நான் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தேன். இந்த ஏரியால இருந்து பிரைஸ் ஃபால் ஆகும் அப்படின்றத. ஸோ அதனால என்னோட 4த் கேண்டிலோட ஓப்பனிங்லயே நம்ம வந்து என்ட்ரி எடுத்திருந்தோம். ஸோ 4த் கேண்டில்லயே வந்து நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபர்தர் வந்து நமக்கு 3 கேண்டில் அதாவது இந்த ரெட் ரெட் கலர் கேண்டில் 3 கேண்டில் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கேண்டில்ல வந்து நம்மளோட பொசிஷன் க்ளோஸ் பண்ணோம். பிகாஸ் எனக்கு டேல வரும் அப்படின்னு இருந்தாலும், என்னோட என்ட்ரி வந்து ரொம்ப ஏர்லியராவே இருந்ததுனால, எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் என்னோட ரிஸ்க் ரிவார்டு ப்ராஃபிட் கிடைச்சதுனால நான் இந்த இடத்தையே க்ளோஸ் பண்ணியிருந்தேன். பட் ஸ்டில் வந்து டே லோ வரைக்கும் நான் வெயிட் பண்ணல. பிகாஸ் எனக்கு என்னோட என்னோட ரிஸ்க் ரிவார்ட் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாவே நான் வந்து என்னோட பொசிஷன் க்ளோஸ் பண்ணிடுவேன். எனக்கு அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய மூவ்மெண்ட் நடந்ததாலும் தட் இஸ் ஃபைன். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ட்ரெண்ட்ல லைக் பியரிஷ் ஃபால்ல நல்ல ஒரு அக்ரெசிவ் செல்லிங் ஆக்டிவிட்டி நடந்திருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டே லோல இருந்து எக்ஸாக்ட்டா நமக்கு ரிவர்ஸ் ஆயி, இதுல ஒரு ஒரு அப் ட்ரெண்ட் ஒரு ரீட்ரேஸ்மென்ட் குடுக்குற மாரி குடுத்தாங்க. பட் இதுல வந்து ஸ்ட்ராங்கான பையிங் ஆக்டிவிட்டி இருந்ததான்னா, இந்த இந்த மூவ்மெண்ட்ல நமக்கு ஸ்ட்ராங்கான பையிங் ஆக்டிவிட்டி எதுவுமே பார்க்கல. ஸோ அகைன் வந்து ஒரு செல் ஆஃப் அகைன் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா சைட்வேஸ்லயே இருந்தது. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா, இந்த செல்லிங் டவுன் சைட் மூவ்மெண்ட்ல வந்துட்டு நமக்கு ஒரு அக்ரெசிவ் செல்லிங் ஆக்டிவிட்டி நடந்திருந்தது. பட் பை சைட்ல நமக்கு எந்த ஒரு அ கிளியரான கன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. பை சைடு வந்து போறதுக்கான எந்த ஒரு க்ளூவுமே நமக்கு நிஃப்டி குடுக்கல. ஸோ கம்ப்ளீட்டா செல் சைட்ல தான் இருந்தது. அண்ட் தென் நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருந்தேன். இது கம்ப்ளீட்டா வந்து இந்த இடத்த போயிட்டு, இந்த இடத்த ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் மாரி சைட்வேஸ்ல மூவ் ஆயிட்டு ஃபர்தர் வந்து நிஃப்டி ஸ்ட்ராங்கா ஃபால் ஆகும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அதே மாரி 23,750 வரைக்கும் போகுன்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ 23,750 இது வந்து பிக் செல்லர் ஜோன். ஸோ இது வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளோட பிரெடிக்டட் ரேஞ்ச் லோயர் லெவலும் பார்த்தீங்கன்னா, 23,760 அந்த ரேஞ்ச்ல நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் மார்னிங்கே. ஸோ எக்ஸாக்ட்டா அந்த லெவல்ல இருந்து நமக்கு ரிவர்ஸ் ஆயிருந்தது ஈவினிங் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, இங்க 24,000க்கு மேலேயே லைக் இந்த செல்லிங் ஏரியாலயே நம்ம வந்து இனிஷியேட் பண்ணியிருந்தோம். அண்ட் தென் புக் பண்ணது ஆல்மோஸ்ட் நியர் டே லோ அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் லோ நியர்பை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணோம். பொசிஷன க்ளோஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் செகண்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த இடத்த நம்ம ஒரு செகண்ட் என்ட்ரி வந்து எடுத்திருந்தோம். அதே செல் சைட்ல, புட் சைட்ல அது வந்து சென்செக்ஸ்ல எடுத்திருந்தோம். மார்னிங் என்ட்ரியுமே சென்செக்ஸ்ல தான் எடுத்திருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த கம்ப்ளீட்டா வந்து என்ன ஆக்டிவிட்டி நடந்தது அப்படின்னா, இங்க வந்து பையிங் ஆக்டிவிட்டி ஃபுல்லாவே வந்து செல்லர்ஸ் வந்து சைலன்ட்டா அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் நடந்தது. ஸோ எல்லாருமே என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, ஓகே மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ல இருக்கு. மார்னிங்கே ஒரு ஃபால் குடுத்துருச்சு. அகைன் வந்து சைட்வேஸ். ஸோ இப்போ வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் அவுட் ட்ரேடர் எல்லாமே வந்து பை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்ளோ பையிங் ஆக்டிவிட்டி நடந்திருந்தாலும், இந்த கேண்டில் எல்லாம் பையர் இருந்தாங்க. ஸோ இந்த கேண்டில்ல பையர் இருந்துமே வந்து ஏன் பிரைஸ் மேல போகல அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல அப்சார்ப்ஷன் நடந்தது. பையிங் அப்சார்ப்ஷன் நடந்தது. அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம். ஸோ ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஃபர்தர் ஃபால் ஆகும் அப்படின்றத கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த இடத்த என்ட்ரி எடுத்திருந்தோம். ஸோ இந்த இடத்த செகண்ட் என்ட்ரி வந்து அகைன் சென்செக்ஸ்ல நம்ம எடுக்கும்போது நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் நம்ம மேக் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த ஆர்டர் ஃப்ளோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ட்ரேடிங் மெத்தடாலஜி. ஸோ நீங்க வந்து இத ஃபர்தர் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, என்னோட நம்பருக்கு ரீச் அவுட் பண்ணுங்க. இன்டெப்த்தா அட்வான்ஸ் லெவல் ஆர்டர் ஃப்ளோ கான்செப்ட்ட வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அகைன் என்னோட டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்டு அதுல மார்க்கெட் அப்டேட்ஸ பத்தி பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. பட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது. பிகாஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட ஃபீட்ல வந்து நிற்கும். ஸோ அதனால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக இந்த ஆர்டர் ஃப்ளோன்ற கான்செப்டை பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் உங்களால் புதுசாக ஒரு விஷயத்தை வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த அனாலிசிஸ் நம்ம பண்ணுற அனாலிசிஸ். அதுக்கப்புறம் இதே மாதிரி லைக் ஃபியூச்சரில் வந்துட்டு ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் நான் யூஸ் பண்ணுற ரியல் ட்ரேடிங் மெத்தடை வந்து நான் டெஃபினட்டாக நான் ஷேர் பண்ணுறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. தேங்க்யூ.